வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திகில் கதை. அது பெரிய கதை. அதை பகுதிகளாக பார்க்க போகிறோம். அதில் பகுதி வாங்க போகலாம். அடர்ந்த அவ்வானத்தில் புகை மண்டலங்களைப் போல அனைத்து இடங்களும் காட்சியளிக்க கதிரவனுக்கு விடுமுறை அளித்தது போல அக்காடு முழுவதும் இருளே ஆட்சி செய்தது. அந்த காட்டில் உள்ள மரங்கள் முதல் செடி வரை ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை எதிர்நோக்கி இருந்தது. அந்த இருள் படர்ந்த காட்டிற்குள் நெஞ்சம் தடதடக்க, கால் கொலுசுலி பயத்தில் திணற, உடல் முழுவதும் வியர்வையில் குளித்தபடி நெற்றியில் முழுவதும் வேர்வை பூக்கள் பூத்திருக்க, கண்ணின் கருவிழிகள் பயத்தில் அங்கும் இங்கு சுழன்றபடி இருக்க, அவ்வனம் அதிர கட்டியிருந்த சேலையை தூக்கி சொருவியபடி கையில் தீப்பந்தத்துடன் நடந்து கொண்டிருந்தாள் அக்கன்னிகை. கிரிச் கிரிச் என்ற சத்தத்துடன் மரக்கிளைகள் உரசி மரங்கள் எல்லாம் அவளை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. அவள் எவ்வளவு நேரம் மேலே பார்த்தாலும் வானம் என்ற ஒன்று இருப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் இருள் மற்றும் மரங்கள் அனைத்து இடங்களிலும் பரவி இருந்தது. அவள் மூச்சிறைக்க ஓடி வந்து அந்த பெரிய மரத்தின் அடியில் நின்றாள். தன் மொபைலில் அந்த மரத்தினை படம் பிடித்தாள். மொபைலில் சுத்தமாக டவர் இல்லை. ஓய்வெடுக்க மரத்தின் அடியில் ஒரு கிளையில் அமர்ந்தாள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. கைகால் எல்லாம் நடுங்கியது. இன்னும் எவ்வளவு தூரங்கள்? யோசித்து கொண்டிருக்கும் போதே கிரிச் என்ற சத்தத்துடன் மரங்கள் வேகமாக காற்றை வீசின. இவளுக்கும் அது இதமாக இருக்கவும் காற்றை சுவாசித்து கொண்டிருந்தாள். திடீரென அக்காற்றின் வேகம் அதிகரிக்க ஆரம்பிப்பது அவளுக்கு தெரிந்தது. அடடா, என்ன இப்படி ஒரு காற்று என யோசிக்கும் போதே அவள் மூக்கில் ஒரு வித்தியாசமான சுவாசம் ஏறியது. அது இரத்தை வாடதானே என அதிர்ந்து கருவிழிகளை விரிக்க அவள் பின்னிருந்து அவள் காதோரம் வெப்ப மிகுந்த மூச்சு காற்று வீச அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது. திரும்பலாமா என யோசித்து திரும்ப முற்பட அதே நேரம் அக்காற்றில் தீப்பந்தமும் அணைந்தது. அவள் பயத்தில் கண்களை இறுக மூட மொபைல் அவள் கைகளில் இருந்து தவறியது. அவளின் உயிரே போயிற்று. அவளின் பின்னால் யாரும் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அந்த மூச்சுக்காற்று மட்டும் அவளுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அதுவும் அந்த அமைதியான காரிருள் காட்டிற்குள் கர்ஜனையாய். பேதை அவள் எண்ணம் தரிகட்டு ஓடியது. பின்னால் இருப்பது ஒருவேளை ஆவியா, பேயா, பிசாசா? ஐயோ, இல்லை காட்டுவாசி கூட்டமா? ரத்தம் உறிஞ்சும் காட்டேரிகளா? தேவையில்லாமல் வந்து விட்டோமோ? திரும்பும் தைரியம் மனதுக்கு கொஞ்சம் இருந்தாலும் எதிரில் இருப்பதை பார்க்கும் அளவிற்கு தைரியம் இல்லை. மூச்சுக்காற்றின் வேகம் அதிகரிக்க இவள் மேனி நடுங்க ஆரம்பித்தது. ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் பின்னால் இருப்பது எந்த வகை என அறியவும் முடியாமல் பேதையவள் தவித்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருட்டு இருட்டு இருட்டு. கண்களை திறக்கக்கூடாது என இருக்க மூடியபடி அவள் சட்டென மரங்கள் அமைதியை தத்தெடுத்து கொண்டன. அவள் பின்னே கர்ஜனையைப் போல் அந்த மூச்சுக்காற்று அவளை நெருங்கியது. இருந்த கொஞ்ச தைரியமும் வடிகாலாய் வடிந்தது. சுற்றியும் இருள் வனத்தை வாடகைக்கு எடுத்திருக்க, மரங்கள் அமைதியை நிலைநாட்ட, அவள் உடல் வேர்வையில் குளித்திருக்க, கண்களை மூடிய நிலையில் அவள் அமர்ந்திருக்க, அவள் கை கால்களை கூட அசைக்க முடியாத நிலையில் இருந்தன. ஆனால் அவள் காதில் அந்த மூச்சு காற்றுகள் கர்ஜனையாய் உருமலாய் கேட்டன. தொடரும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.